பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை செயல்பட முறைப்படுத்த எதை கூறுகிறார்? செயல்படுத்த அன்பை குறித்தே அவர் பேசுகிறார். யோவான் 3:16, 17, 18 ஆகிய வசனங்களிலே, 1 யோவான் 3:16 முதல் 18 வசனங்களிலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. இன்றைக்கு ஒரு சகோதரனிடத்திலே குறைச்சல் உண்டு என்று சொன்னால் அவனை கண்டு அவனை காணாதவனைப் போல விலகி போகிற நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி என்றால், தங்களுடைய வாழ்விலே உயர்வும் செல்வங்களும் செழிப்புகளும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கல்விகளும் ஒரு உயர்ந்த நிலையிலே, உத்தியோகத்திலே, நல்ல ஒரு நிலையிலே இருக்கிற பொழுது தன்னுடைய உடன் பிறப்புகளை கூட அல்லது மிகவும் சகோதரனும் சொந்தமாய் சிநேகிப்பவர்களை பார்க்கிலும் கூட இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையிலே தங்களுடைய வாழ்வினுடைய பின்னணியத்தை மறந்தவர்களாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறுவாய் என்று சொன்னால், உன் வாழ்விலே எப்படிப்பட்ட நிலைகளை நீ அடைந்தாலும் தேவனுடைய அன்பு உனக்குள் காணப்படுகிறபடினாலே அந்த அன்பானது தன் சகோதரனிடத்திலே எல்லா காரியங்களையும் செயல்படுத்துகிறதற்கு, அவனை நேசிப்பதற்கு, அவனிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு உலகத்திலே எத்தனை ஆஸ்திகள், அந்தஸ்துகள், செல்வங்கள், செழிப்புகள் இருந்திருந்தாலும் காண்கிற சகோதரனிடத்திலே நாம் அன்பு கூறாமல் போனால் காணாத தேவனிடத்திலே நாம் எப்படி அன்பு கூற முடியும்? நம்முடைய அன்பு கிரியைகளினால் காணப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்தலிலும், அவர்களுடைய வாழ்விலே குறைச்சலிலே அவர்களுக்கு நன்மை செய்வதிலும் நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதமும் அந்த நன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பானது யாவரிடத்திலும் மாயமற்றதாய் காணப்பட வேண்டும். அன்பிலே நாம் குறைச்சல் உண்டவர்களாக காணப்படக்கூடாது. அன்பிலே பூரணப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது, ஒரு காலும் ஒழியாது. அன்புக்கு பொறாமை இல்லை என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த வேத வார்த்தையின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது அவராலே பெற்றிருக்கிற கற்பனை என்பதை மறந்துவிடக்கூடாது. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நாளிலும் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாக நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறவும், எங்களுடைய குறைச்சல்களிலே, எங்கள் சகோதரருடைய குறைச்சல்களிலே நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவும் தேவன் எங்களுக்கு நல்ல ஈவுகளை தந்து நடத்துவீராக. கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதியும். உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.